பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? பாருங்க பாருங்க, உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். என்ன பொதுக்கூட்டம் சொல்லி எல்லாரும் சொல்லுங்க. நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லைங்க, உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் பத்தி என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த குருவி மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க. அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க இருங்க இருங்க, நான் சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க, உட்காருங்க, சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க. மாணவர் பேசுங்க. மாணவர் உறுப்பினர் பேசுறேன். மாண்புமிகு அவை முன்னர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். நான் அடுத்த முதல் மாடியில போய் நீங்க இல்ல இந்த விருதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது வழக்காடு மன்றத்தில் இருக்கு. நீங்க நடக்கிறது இங்க பேச, கோர்ட்டையும் பேச முடியாது. இல்ல ரெண்டு இடத்துல எப்படி பேச? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்தை கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது போவார், கொடுக்கிற மனு தான் வாங்கி பரிசீலிக்க முடிய. அந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமான் எங்களுடைய ஆர்வம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. அதுதான் நான் சொன்னேன், வழக்கு இருக்கு. அதுதான் சொன்னேன், நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்ல நான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. என்னது? பேரவைத் தலைவர் அவர்களே வெற்றி பெற்ற பிறகு தங்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பங்கு பெறுகிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த நாள் ராஜினாமா பண்ண உடனே முதல் மாடியில் போய் ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இல்ல இதை பற்றி இந்த விவரங்கள்லாம் வழக்கில் இருக்கிறது. இந்த நீங்க சொல்ற இந்த விவரம் வழக்கில் அதை பற்றி பேசுற அனுமதி இல்லை, அவைக்குள் நீக்குகிறேன். நீங்க சொல்ற ஒரு கருத்து இல்ல 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 அப்படி இல்ல. நீங்க வழக்கு இல்லைங்க, வழக்கில் இந்த பிரச்சனை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வழக்கில் இந்த பிரச்சனை குறித்து இருக்கு இல்ல நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பாருங்க பாருங்க இல்ல 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 உணர்ச்சி வசப்படா இல்லைங்க, இல்ல உணர்வு இல்லைங்க, இல்ல உணர்ச்சி வசப்படாது. நிதானமா பேசுங்க, உங்க கருத்தை நிதானமா சொல்லுங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்கள் வழக்கு சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க இருங்க இருங்க, நான் சொல்லி முடிக்க வரைக்கும் உட்காரு, சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க. மாணவர் பேசுங்க. உறுப்பினர் பேசுறேன். மாண்புமிகு அவை முன்னர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். மாணவர் இல்ல இல்ல முன்னவர் முன்னவர் இது கருத்து சொல்லிட்டீங்க போதும். பேரவைத் தலைவர் அவர்களே நீங்க பெரிய கஷ்டப்பட்டு தெரியாத நாட்டுக்கு. ஆகவே இல்ல உட்காரு உட்காரு நான் உட்காருங்க சொல்லுறேன். இல்ல நான் ஒரே சொல்லிடுறேங்க. உட்காருங்க. அவர் பேரு என்ன? அவர் பேரு ஒரு பேர் சம்பத்குமார். அவர்களே உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கல, அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, நான் சொல்ல ஒரு உட்காருங்க உட்காருங்க. அவங்க மட்டும் பேசட்டும். நீங்க மட்டும் பேசுங்க. உட்காருங்க இங்க வாங்க, உட்காருங்க இங்க உட்காருங்க. அவர் பேசுறாரு பாருங்க, அவங்க உட்கார வைங்க. மாணவர்கள் உட்காருங்க. இங்க பாருங்க. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸ் எல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதன் மூலமாக அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களே, யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா அப்ப வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக வேட்பாளருக்கு தான் அங்க எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பத்தி அவருடைய வேட்பாளர் பத்தி எல்லாம் பொருட்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுறாருன்னா இதுக்கின்ற கருத்து பேசினா பரவாயில்ல, இல்லாத கருத்து பேசினா அவை
திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதில் கூர்ந்து இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீர் என்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியை குறிப்பிடல. எப்படி போய் கட்சியில் சேருவாங்க? ராஜினாமா பண்றாங்க. சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க. ராஜினாமா பரிசீலனைக்கிறீங்க. அடுத்த முதல் மாடியில போய் சேர முடியும். இல்ல இந்த விவரத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த வழக்காடு மன்றத்தில் இருக்கு நீங்க நடக்கிறது. இங்க பேசி கோர்ட்டையும் பேச முடியாது. இல்ல ரெண்டு இடத்துல எப்படி பேச இந்த விதிப்படி நீதி விசாரணையில் இருக்கும் எந்த பொருள் குறித்தும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் குறித்து பேசவோ கூடாதுன்னு அனுமதி இல்லை. இருங்க, நீங்க கோர்ட்ல கேஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் நான் பேச அனுமதிக்கிறேன். வழக்குல இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கீழே என்ன இதுக்குள்ள விவரத்துக்குள்ள நான் போக அனுமதி இல்லை. இல்லைங்க, எந்த கட்சி இல்லை பேரு சொல்ல கட்சி விவரம் என்னன்னு சொல்றீங்களா? வழக்காட்டு மன்றத்தில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற விவரத்தை சொன்ன பிறகு அப்புறம் எந்த கட்சி அந்த கட்சி என்ற அல்ல கோர்ட்ல இல்ல. இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து ஒரு கட்சியில் வெற்றி இல்ல 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 நான் அவர் அதுக்குரிய பதில் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? மை கொடுத்துருங்க. மை கொடுத்த சொல்லியாச்சு. இவ்வளவு பேர் நீங்க நான் யாரை பேச விட போய் வேற யாரையாவது பேச விட்டோமா? அவருக்கு பதிலா இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க உட்காருங்க. உங்க கட்சி பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லங்க, உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க. அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. திசை இதே உட்காருங்க. எது அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இருங்க உட்காருங்க. நான் முதல் நாள் இருந்து உங்களுக்கு சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க அமைதியா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். ஒண்ணுதான். இருங்க, ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களாவே முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கு முதல் உரையில் நீங்க விளக்க. ஏங்க குறுக்க பேசுறீங்க? என்ன குறுக்க பேசுறீங்க? உட்காருங்க. என்னங்க இது? உட்காருங்க. என்ன உட்காருங்க. உட்காருங்க. தெரியும் தெரியுங்க. உட்காருங்க. எல்லாரையும் தெரியும். உட்காருங்க. இருங்க. ஒரு கட்சி தலைமைக்குரிய உள்ள உணர்வினை முதல் உரையில் நீ குறிப்பிடுகிற போது எவ்வளவு பேர் உழைச்சாங்க, 6000 பேர் வேலை செஞ்சாங்க, இவ்வளவு பேருடைய உழைப்பில் தான் ஜெயிச்சாங்க என்று உங்களுடைய உள்ள உணர்வுகளை எல்லாம் நீங்கள் நல்லா பதிவு செஞ்சீங்க. பதிவில் இருக்கு, நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். ஒரு கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு விலகி போகிற போது ஒரு கட்சி தலைமைக்கு ஏற்படுகிற இழப்பு குறித்தும் வருத்தம் குறித்தும் நிறைய பேசியிருக்கீங்க. அதெல்லாம் குறிப்பில் இருக்கிறது. இப்போது இந்த பிரச்சனையில் உறுப்பினர் ஆஸ்டின் பேசிய பிறகு தேவையில்லாத விவாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லி முடிச்சார். அவை முன்னவர் இருங்க. அது அவை முன்னவர் சொல்லி நான் தானே சொல்றேங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் இருங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் மேற்கொண்டு அதிலே விவாதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை இத்துடன் நான் முடித்து விடுகின்றேன். உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள்.